உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நாமக்கல் அருகே ட்ரெய்லர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் அதனை ஓட்டி வந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது தாயார் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது, அது தொடர்பான விவரம்? வணக்கம். இந்த தேசிய நெடுஞ்சாலை கோர விபத்தில் தாய் கண் எதிரே மகள் பலியான பரிதாப சம்பவம் அரங்கேறியுள்ளது. சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சி தற்போது வெளியே உள்ளது. கரூர் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை ஆடி மாத வெள்ளிக்கிழமை என்ற கோயிலுக்கு செல்லும் போது தாயும் மகளும் விபத்தில் சிக்கியதில் தாய் கண் எதிரே மகள் உடல் நசுக்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மற்றும் நல்லிப்பாளைய பகுதியை சேர்ந்த பூபதி, இவருடைய மனைவி சுதா, மகள் சினேகா இவர் தற்போது டிகிரி முடித்துட்டு வேலை தேடியிருக்கின்றதாக கூறப்படுகிறது. இன்று காலை 8 மணி அளவில் எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு இருசக்கர வாகனத்தில் சுதா மற்றும் அவர்கள் மகள் சினேகா சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த இருசக்கர வாகனத்தில் எட்டுக்கையம்மன் கோயிலுக்கு மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருந்த போது நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் அசோக் லேண்ட் ட்ரைனிங் சென்டர் எதிரே வேலூர் நோக்கி சென்று கொண்டிருக்கும் கண்டெய்னர் லாரி எதிர்பாராதமாக இருசக்கர வாகனத்தை மோதி கவிழ்ந்ததில் மகள் சினேகா மீது இரும்பு தகவல் விழுந்து சம்பவ இடத்திலே பலியானதாக கூறப்படுகிறது. இது குறித்து நல்லிப்பாளைய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அடையாளம் தெரியாத கண்டெய்னர் லாரி பேக்கரி அருகே டீ குடிப்பதற்காக சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் கோயில் செல்வதற்காக வந்து கொண்டிருந்த தாயும் மகனும் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரியை கடந்து செல்ல முயற்சித்த போது இரும்புகளோடு ஏற்றி வந்திருந்த மற்றொரு ட்ரெய்லர் லாரி போது கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாகவும், மேலும் விபத்தின் போது ட்ரெய்லர் லாரியும் பின்னே வந்த கேஸ் டேங்கர் லாரியும் மோதி விபத்து ஏற்பட்டதாகவும், இந்த கோர விபத்தில் பட்டதாரி பெண்ணான சினேகா தாயின் கண் முன்னே உடல் நசுக்கி பலியானதாக முதல்கட்ட விசாரணையில் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கோர விபத்தில் தேசிய நெடுஞ்சாலை சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போக்குவரத்து போலீசார் வாகனத்தை அப்புறப்படுத்த கிரைன் மூலம் சிகிச்சை பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோல் விபத்துகளை தவிர்க்க தேசிய நெடுஞ்சாலைகளில் பேக்கரி கடைகளிலும் உணவுகளுக்கு செல்ல சாலையில் நிறுத்தி செல்லும் வாகனங்களை ரோந்து போலீசார் கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.